கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 57வது நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணி போல் தான் எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணிட்டு பால் வாங்கணும் பாப்பாவுக்கு. அதனால் பால் தூக்கு கொண்டே வச்சுட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஈஸியாக வந்து நம்மளோட தொப்பையை வந்து தொப்பையுமே பின்னாடி உள்ள பின்னாடி இடுப்பு சதை இருக்கு இல்லையா, அதையுமே குறைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் பண்ண டெய்லியுமே ஒரு ஒர்க் அவுட்டுனா இந்த ஒரு 4 ஒர்க் அவுட் நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக வந்து உங்களுக்கு தொப்பை இடுப்பு சதை ரெண்டுமே குறையும். உங்களுக்கு வந்து பிரஸ்ட் பகுதி அப்புறம் வந்து கை எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இடுப்பு சதை மட்டும் பெருசாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து இது பிளங்க்கு ஃப்ளட்டர் கிக்ஸு. இது வந்து 30 செகண்ட் கவுண்ட் வச்சிங்கன்னா 12 கவுண்ட் வச்சுக்கோங்க. நல்லா ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது நான் எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது, எவ்வளோ தூரம் வெயிட் இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்த்தேன். அப்புறம் வந்து காலையில் வந்து குதிரைவாலி அரிசியில் பொங்கலும் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு பஜ்ஜி போடுவாங்க இல்லையா, அந்த மந்தவாழைக்கட்டை வந்து நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியெலாம் பறித்து நட்டு விட்டுட்டு இருந்தேன். அதுவே எனக்கு நல்லா வேர்த்து ஊற்றிடுச்சு. காலையில் நல்லா ஏர் வெயிலுங்கிறதுனால ஃபுல்லாக வந்து கடப்பாறையில் இந்த மண்ணெல்லாம் தோண்டிவிட்டு மந்தவாழைக்கட்டையை வந்து சீவி விட்டு தான் வந்து நடணுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேர் போட்டு நல்லா தலையும். உரம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாணி குப்பை தான் வைப்பேன். அப்போ தான் வந்து வாழைத்தார் வந்து நல்லா பெருசாகவும் போடும், நீளமாகவும் இருக்கும். நீங்கள் யாராவது வில்லேஜில் இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் சாய்வலாக வச்சுட்டு அதுக்கு நல்லா மண் அணைச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து லட்சக்கட்டை கீரை இருந்துச்சு, அது வந்து சுகருக்கு பயன்படுத்துவாங்க. அதையுமே நல்லா நட்டு விட்டுட்டு மதியம் வந்து கொஞ்சமாக சாம்பாரும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் எடுத்துக்கிட்டேன். சாயங்காலம் ஒரு எப்போதும் போல் ஒரு 5 மணி போல் கிளம்புனோம். வாக்கிங் போயிட்டு அப்படியே பாப்பாவுக்கும் அந்த ABCD அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நடந்து வாக்கிங் போயிட்டுருந்தோம். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நைட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் எடுத்திருந்தேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.